அனைவருக்கும் வணக்கம். இந்த காலை வேளையில் இந்த அரசியல் என்றால் என்ன என்பது குறித்து ஒரு சிறு விளக்கம். அதாவது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விஸ்வரூபம் எடுத்து தமிழ்நாட்டையே ஆட்டிப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே ஐயா எடப்பாடி அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி அவர்கள், காங்கிரஸ் கட்சி, இப்படி அரசியல் கட்சிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எடப்பாடி அவர்கள் அனைவரும் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அது என்னவென்றால், சிபிஐ விசாரணை வேண்டும், அப்பொழுதுதான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும் என்று தமிழக காவல்துறைக்கு சவால் விடுத்தார்கள். தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து போலீஸை விட சிறந்தது என்றது பல விஷயங்களை நிரூபித்து காட்டியிருக்கிறது. நமது காவல்துறை சிபிசிஐடி நமது ஒரு காவல்துறையை சேர்ந்தது தான். ஆனால் சிபிஐ மத்திய அரசால் நியமிக்கப்படக்கூடியது. இப்பொழுது வரும் செய்திகளை பார்த்தால், யாரெல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றார்களோ அவர்களுடைய கட்சி பிரதிநிதிகள் தான் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு உணரப்பட வேண்டும். பத்திரிகையிலும் சரி, தொலைக்காட்சியிலும் சரி, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம், காங்கிரஸ் கட்சி, மற்ற நாம் தமிழர் கட்சி, இப்படி பல கட்சிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் அரசியல் ஈடுபட்டு, அரசியல், அதுவும் யார், கொலை குற்றவாளிகள், ஏற்கனவே அவர் மேல் கொலை வழக்குகள் நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அதைவிட முக்கியம், அவர்கள் மாநில கட்சிகள், மத்திய தேசிய கட்சிகள் உறுப்பினர்கள். ஆக நான் பதிவிடுவதெல்லாம் ஒரே ஒரு குறை என்னவென்றால், எந்த ஒரு கட்சியின் நிர்வாகியும் கொலை குற்றம் வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பதவிகளை வழங்க வேண்டாம் என்பதுதான் எனது ஆணித்தனமாக அன்று தேதியிலிருந்து இன்று வரையில் நான் வலியுறுத்தி வருகிறேன். இப்பொழுது வேலூரில் எடுத்துக்கொண்டால், பொது சேவையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு நல்ல உடை கூட உடுத்த முடியாத சந்திரசேகர் ஐயா அவர்கள், உதவும் உள்ளங்கள், அவருக்கு அரசியல் யாரும் தெரியவில்லையா, இல்லை அவர் அரசியலுக்கு வரம்பவில்லையா என்பதுதான். இப்படிப்பட்ட சமூக சேவைக்கு அக்கறை உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களை கண்டறிந்து மாவட்ட செயலாளர் மற்றும் கட்சியின் பொறுப்பு, தலைமை பொறுப்பு, இப்படிப்பட்ட பொறுப்புகளில் அவர்கள் ஒப்படைத்தால் பொது நலத்தில் அவர்கள் அக்கறை உண்டு, மக்களின் நலக்காற்று கட்சியை வளர்ப்பார்கள் என்பது அனைத்து கட்சிகளுக்கும் நான் அறிவுறுத்துகிறேன். நீங்கள் இப்போது சிபிஐ வேண்டும் என்று தமிழக காவல்துறையை விட என்றார்கள். ஆனால் கொலை செய்யப்பட்ட 4 மணி நேரத்தில் அனைத்து குற்றவாளியின் கைது செய்யக்கூடிய திறன் உண்டு. சிபிஐ குறித்து ஒரு விளக்கம் கேட்கின்றேன். இதை நீங்கள் கட்சித் தலைவர்கள் சொல்ல முடியுமா? அதாவது NLCயில் துப்பாக்கி சூடு நடத்திய போது 13 பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியிலே ஆட்சியில் இருக்கும்போது இறந்து விட்டார்கள் துப்பாக்கி சூடு. அதில் சிபிஐ விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்தது. உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி, சிபிஐ விசாரணித்தல் இதுவரையில் அதிகாரிகள் மேல் குற்றமில்லை என்று சமர்ப்பித்தார்களே, இது ஒருவர் கூட குற்றம் இல்லையானால், ஆமாம் குற்றம் இல்லை, சிபிஐ விசாரித்தல் குற்றம் இல்லை தான், நீதிமன்றங்கள் எப்படி இதை குறை கூற முடியும்? ஆனால் குறை கூற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் சிபிஐ இருக்கிறதா என்பதுதான் எனது கேள்வி. இது என் தனிப்பட்ட கருத்து. அடுத்து, ஒரு சிபிஐ விசாரிக்கக்கூடிய வழக்குகள் அத்தனையும் மத்திய அரசுகளில், மாநில அரசுகளில் இருக்கக்கூடிய காவல்துறையின் ஒத்துழைப்பு இல்லாமல் சிபிஐயால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை மக்கள் நன்கு உணரப்பட வேண்டும். எனவே சிபிஐ வேண்டும் என்ற கூறிய அனைத்து கட்சிக்காரர்களினுடைய பிரதிநிதிகள் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையிலே சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக தெரிகிறது என்பதுதான் மக்களுக்கு, உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசியல் கட்சியினுடன் மீட்டிங், போராட்டம், இப்படிப்பட்ட இடங்களில் பொதுமக்களாகிய நாம் நிச்சயம் கலந்து கொள்ளக்கூடாது. பாதிப்பு நமது குடும்பத்திற்கு தான் என்பதை வலியுறுத்தவே இதை நான் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.